ஷாருக் கான் வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகள். ஷாருக் கான் 2ஆம் தேதி நவம்பர் 1965 இல் நியூ டெல்லியில் பிறந்தார். நடிகர், தயாரிப்பாளர், தொலைக்காட்சி தொகுப்பாளர் இவை எல்லாம் படிப்படியாக ஆனார். பாலிவுட் கிங் கான் SRK இன்றும் அழைக்கப்படுகிறார். ஷாருக் கான் 1965ஆம் ஆண்டு நவம்பர் 2 அன்று நியூ டெல்லியில் பிறந்தார். அவரது தந்தை மீர்தாஜ் கான் மற்றும் தாயார் லதி ஃபாத்திமா. அவர் ஹன்ஸ்ராஜ் கல்லூரியில் பட்டப்படிப்பு மற்றும் ஜாமியா மிலியா இஸ்லாமியாவில் மிஸ் கம்யூனிகேஷன் படித்தார். அவருடைய தந்தை சுதந்திர போராளி மற்றும் தொழிலதிபராக இருந்தார். திரைப்பட வாழ்க்கையின் துவக்கத்தில் தொலைக்காட்சியில் நடித்தார். ஃபௌஜி 1989 இல் ஒளிபரப்பானது மற்றும் சர்க்கஸ் என்ற தொடரிலும் நடித்தார். அவரது விடாமுயற்சியில் கிடைத்தது முதல் ஹிந்தி திரைப்படம் 1992 இல் வெளியான திவானா. இதுவே அவருக்கு ஹாலிவுட்டில் பிரவேசத்தை தந்தது. பின்னர் பாசிகர், டார், தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே, குச் குச் ஹோதா ஹை, தேவ்தாஸ், ஸ்வதேஷ், ஜக்த, இந்தியா, மை நேம் இஸ் கான், சென்னை எக்ஸ்பிரஸ், பதான் போன்ற வெற்றி படங்களில் நடித்துள்ளார். தனிப்பட்ட வாழ்க்கையில் 1991 இல் கௌரி கானை திருமணம் செய்தார். அவர்களுக்கு 3 பிள்ளைகள் ஆரியன், சுஹானா மற்றும் அப்ரஹாம். 14 பிலிம்ஃபேர் விருதுகள் உட்பட ஏராளமான விருதுகள் பெற்றுள்ளார். இந்திய அரசால் 2005 இல் பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ளார். பல சர்வதேச கல்லூரிகளில் கௌரவ டாக்டர் பட்டமும் வழங்கப்பட்டது. ரெட்ஜினிஸ் என்டர்டெயின்மெண்ட் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் நிறுவனர். கோல்கத்தா நைட் ரைடர்ஸ் என்ற IPL அணியின் உரிமையாளர். குழந்தைகள் கல்வி, மருத்துவம் மற்றும் தாய்மொழி வளர்ச்சி தொடர்பான பல சமூக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். ஷாருக் கான் ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் மனித நேயத்துடன் கூடிய ஒரு சிறந்த நபராகவும் உலகளாவிய ரீதியில் பிரபலமாகவும் உள்ளார். அவரது சிரமம், விடாமுயற்சி மற்றும் கலை மீது வைத்துள்ள அக்கறை அவரது வெற்றியின் முக்கிய காரணங்கள்.